பறையர் வாழ்வுரிமை அரசியல் கருத்தரங்கம். நாள் ஏப்ரல் 14 திங்கட்கிழமை காலை 10 மணி. இடம் பிரினிதா பார்ட்டி ஹால், கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகில், ஊரப்பாக்கம். அழைக்கிறார் ஏர்போர்ட் மூர்த்தி. புரட்சி தமிழகம் பறையர் பேரவை. இப்ப இல்ல மானம் இல்லாத வாழ்க்கையோட நீங்க இருக்கிறீங்களா? ஆமா. தண்ணி குடிக்கிறோம். தனித்தனியா செத்தா கூட எனக்கு ஐயோ என் புருஷன் போயிட்டாரு அப்படின்னு நான் வாயில வயிற்றுலாம் அடிச்சுன்னு அற முடியாத உரிமை பறிக்கப்பட்டிருக்கு. அதை பாத்தீங்களா நீங்க? என்னவோ ஒரு தீர்வு வரட்டும் அப்படின்னு சொல்லுங்க. வைகோ வீட்டுல போய் சாப்பிட்டு இருப்ப, வைகோ கொடுத்த பணத்தை வாங்கி இருப்ப, 2 பேரும் ரகசியமா அங்க எங்க போயிருப்பீங்க, கட்டி குழாவி அப்படியே முத்தமாக கூட போயிருப்பீங்க. இதுக்கு தீர்வு காண தெரியல. நாகரிகமாக உங்களுக்கு இந்த திராவிட அரசுகள் வந்த விற்பனை நிறைய செய்திருக்கிறதா சொல்லி பேசுறாங்களே. பிரச்சனையே எங்களுக்கு திராவிட அரசு தானே இல்லையே. திராவிட அரசு தான் இந்த மக்களுக்கான பாதுகாப்பு ஒரே வழியை சொல்லிட்டு தோழர் திருமாவளவன் ஆர்குமெண்ட் பண்றாரு. திராவிடம் இல்லாத போது இருந்தது. திராவிடம் இல்லாத போது திருப்பதி தேவஸ்தானத்தில் அறங்காவலர் குழு தலைவராக எங்க ஆள் இருந்தாரு. இப்ப நீங்க ஒரு சாதாரண கோயில்ல போக முடியாம கூட்டுறீங்க அப்படின்னு நான் சொல்றேன். நீ ஒத்துக்கோ, நீ ஒண்ணும் பண்ணல. வைகோக்கு அங்க வைக்கத்துக்கு பண்ணிட்டு வந்துட்டீங்க, பெரியவரா பேச வரீங்க. இந்த மண்ணுல பண்ணலாம். ஆனா ஏர்போர்ட் மூர்த்தி 4 பண்ணி இருக்கிறாரு. நான் தான் உங்களுக்கு பெரியாரு. என் பார்வையில வைக்கத்துல பண்ணவர் உனக்கு பெரியாருன்னு சொல்றல. தமிழகத்தை கோயில் போராட்டம் பண்ணி நான் தான் உனக்கு பெரியாரு. ஒற்றுமை. ஆமா. அன்னைக்கும் உங்களை தொடாம இருந்தான், இன்னைக்கும் உங்களை தொடாம இருக்கிறான். இன்னுமே இந்த பணத்தை சுடுகாட்டுக்கு எடுத்து போக முடியல, என்னை தெருவில் விட முடியல, என்னை சட்டை போட விடல, செருப்பு போட விடலன்னு இன்னும் புலம்பி நிற்கிறீங்களா? நீங்களா ஒரு மனுஷ பிரிவாடா? அப்படி கேளுங்க எங்களை. அந்த கேள்விக்கு உகந்தவர்கள் நாங்க. ஆதி திராவிடருங்க, சத்தமா சொல்லியா, ஆதி திராவிடருங்க. இப்படித்தானே இருக்கிறோம். யாரா பறையன்? டேய் நல்லா பறையன், நான் பறையன் என்ன போ அப்படி என் தாத்தா சொன்னாங்கல்ல. சரி. ஆனா இப்போ யாரா பறையன்? பறையன் வந்த செருப்பு வந்த நாய அப்படிலாம் கை தட்டான பறையன் விரும்புகிற சூழலை உண்டாக்கி இருக்கு. வடக்கே வன்னியரும் பறையரும், தெற்கே தேவரும் தேவேந்திரரும் ஒன்றிணைய வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்ற சூழல் வந்துருக்குது. நீங்க மெஜாரிட்டிங்க, நீங்க ஏன் போய் கேட்கணும்ன்ற எனக்கு புரியலையே. கேட்கறோம்னா அந்த மாதிரி ஆயிட்டோம். இன்னைக்கு நாங்க போய் கேட்போனா? காலமா கேட்டுன்னு வராங்க. இப்ப நாங்க பாத்துறோம் போய் என்னப்பா நெல்லுன்றோம். இந்த ஒற்றுமை என்ன இது இப்ப பேசப்படல. அண்ணன் பூவை மூர்த்தி இருக்கிற போது நம்ம மருத்துவர் ஐயா பார்த்த அந்த மாநாடு அதாவது இது வரைக்கும் இன்னும் அப்படி ஒரு மாநாட்டை நான் பார்க்கல. ஏன்னா எதிராளி நம்ம இழிவாக நினைக்கிறாங்கன்னு நீங்க நம்ம சொல்றோம்ல. சரி, முதல்ல நான் இழிவு இல்லடா, ஏய் என்ன உன்ன மாதிரி நானு ஐயா அப்படின்னு நான் முதல்ல வரணும். அவர் செக்ஸ் ஃபீலிங்கோட சூப்பரா பேசுறாரு தலைவர், கை தரணும். கொள்கைக்கு வரல, கிளுகிழுப்புக்காக வராங்கன்றீங்களா? ஆரம்பத்திலிருந்து நான் 1000 உதாரணங்களை சொல்லி, அது பெரியாரிலிருந்து, ராமசாமி நாயக்கரிலிருந்து, அண்ணாதுரையிலிருந்து, கருணாநிதியிலிருந்து, இன்றைக்கு கடைகோடியில் இருக்கிற பேச்சாளர் வரை இவங்களோட பேச்சு என்பது இரட்டை அர்த்தம். ராவண பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல விரும்பிகளுக்கு வணக்கம். புரட்சி தமிழக கட்சியினுடைய தலைவர் சகோதரர் வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி நம்மோடு இருக்கின்றார். வணக்கம். ஒரு விளம்பரம் உங்களுக்கு பார்த்தேன். அதாவது பறையர் சாதி பற்று, பிற சாதி நட்பு அப்படின்ற பேரில் பறையர் சமூக வாழ்வுரிமை அரசியல் கருத்தரங்கம். பறையர் வாழ்வுரிமை அரசியல் கருத்தரங்கம். நாள் ஏப்ரல் 14 திங்கட்கிழமை காலை 10 மணி. இடம் பிரினிதா பார்ட்டி ஹால், கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகில், ஊரப்பாக்கம். அழைக்கிறார் ஏர்போர்ட் மூர்த்தி. புரட்சி தமிழகம் பறையர் பேரவை. திங்கட்கிழமை அன்னைக்கு 14ஆம் தேதி பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக கருத்தரங்கம் வச்சிருக்கீங்க. எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்களும் அதை அழைச்சிருக்கீங்க. இதில் நீங்கள் போட்டிருக்கிற வார்த்தை இந்த ஒன்று, பறையர் சமூக வாழ்வுரிமை. என்ன வாழாமல் இருக்கிறீங்களா? வாழ்வுரிமை இல்லாமல் இருக்கீங்களா? எனக்கு அதை பார்த்தோன்னு ஒரு நெருடலாக இருந்துச்சு. கூப்பிட்டு பேசணும். பசு என்ன சாப்பிடும்? பசு பிள்ளை சாப்பிடும். சரி, அது சாப்பிடும், விட்டுருங்க. ரெண்டுமே வயிற்றுக்கு சாப்பாடு தான், ரெண்டுமே உயிரோட தான், ரெண்டுமே உயிரினம் தான். மானத்தோடு சோறுங்கிறது ஒண்ணு,
மானம் இல்லாத சோறுங்கிறது ஒண்ணு. மானம் இல்லாத சோறு சாப்பிட்டா என்ன ஜீரணம் ஆகாதா? அதுவும் சாப்பிட்டா தான் ஆகாது. ஒரு கண்டென்ட்டை போட்டா பெரும்பாலும் ஆயிடும். அப்போ மானமுள்ள சோறு, மானமுள்ள வாழ்க்கை, இது என்ன பிரச்சனை? இப்ப இல்ல மானம் இல்லாத வாழ்க்கையோட நீங்க இருக்கிறீங்களா? ஆமா. பீத்தண்ணி குடிக்கிறோம், புலம்புறோம், அழுகுறோம். எவன் குடிச்சானா அவனை அக்யூஸ்ட்ன்றீங்க, கம்முன்னு இருக்கிறோம். உடனே வந்து கொஞ்சம் ஏதாவது பிரச்சனை மூச்சு காட்டுற மாதிரி இருந்தா பட்டாவை கொடுக்குறோம், வாங்கின்னு கம்முன்னு இருக்கிறோம். இல்ல கம்முன்னு ஆக்கிடுறோம். பட்டானா வீட்டு மனை பட்டா நல்லா கேட்டு இருந்தோம். அப்புறம் அந்த பிரச்சனை வந்தது. அதுக்கப்புறம் சார்ஜ் ஷீட்ல அந்த குற்றப்பத்திரிகையில உங்களை போட்ட உடனே திரும்பி நீங்க பிரச்சனை பண்றீங்க. பிரச்சனை பண்றவங்களுக்கு பட்டா கொடுத்துட்டா நீங்க அமைதியாடுங்க நான் நினைக்கிறேன்ல அரசு. சரி, அவன் மானம் உள்ளவன்டா. சப்போஸ் நம்ம அந்த 25 வீட்டை அடக்கிட்டாலும் நாடு முழுக்க அவன் இருக்கான். கிட்டத்தட்ட அரசு கணக்குப்படி 1 கோடி பேர் இருக்கான். 1 கோடி பேரும் காலில் 2 செருப்புனா 2 கோடி செருப்பு வச்சிருக்கான். அதுல 1 கோடி செருப்பியாவது இந்த நடவடிக்கை எதிராக எடுத்து வீசுவான். அவன் மானம் உள்ளவன், மரியாதை எதிர்பார்க்கிறவன் அப்படின்னு நினைச்சா இன்னைக்கு நாட்டில் தான் நடக்குமா? அப்பா காலத்துல 1-to-1 மலத்தை ஓட்ட வச்சான். மகன் காலத்துல ஒரு ஊரையே குடிக்க வச்சான். வந்து 2 பேரும் குடிச்சிட்டு வரான். அவனை என்ன சம்பவம்னு கேட்டு அடிச்சு மூத்த தடிக்கிறான். பசங்க உட்கார இடத்துல பீய தருவான். தொட்டில என்னமோ தான் போடுறாங்க. அது கடைசியில பாதி முட்டை ஓடுன்றீங்க. நாங்களும் மானம் விட்டு கம்முன்னு போறோம். அப்புறம் சமையல் ரூம்ல சமைக்கிற இடத்துல போய் மலத்தை போடுறான். பசங்க உட்கார இடத்துல போடுறான். பூட்டு, பள்ளிக்கூட பூட்டு உயிரற்றுறது. உயிரற்றதுல உயிருள்ள நாய் போய் மலத்தை வைக்கிறான். என்ன கேவலம் இல்ல இது? சரி, இது எல்லா காலகட்டத்திலுமே நடந்து வந்திருக்கு. விதவிதமா நடந்திருக்குது. நடக்காமலாம் இல்லை. அதாவது இதே மாதிரி நடந்து வந்ததா? ஏங்க, உங்களுக்கு காந்தாரியம்மன் சிலையை வச்சதுக்காக வேண்டி மார்க்கை வாட்டு போட்டுட்டு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை 600 பேர்த்து வாயில வச்சுட்டு அறுத்து வச்சுட்டு போனதுல நடந்திருக்குது. அப்பவும் வாழ்வுரிமை இல்லாம இருந்துட்டு இருந்தீங்க. இப்ப மட்டும் வாழ்வுரிமை நடுவுல வந்து இப்ப திரும்ப இல்லாம அடிமையா இருக்க சொல்லல. உங்களை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப என்ன உங்களுக்கு கிடைக்காம போச்சு? என்ன நடந்து போச்சு? ஒரு மண்ணின் மைந்தர்கள் புதைப்பதற்கு இடம் இல்ல. ஒரு குழியில 2 பேர், அப்ப 2 பேர் கொண்டாட்டியும் அந்த நினைவு நாள்ல வந்து கட்டி பிடிச்சி அழுகணும். தனித்தனியா செத்தா கூட எனக்கு வந்து ஐயோ என் புருஷன் போயிட்டாரு அப்படின்னு நான் வயிற்றுலாம் அடிச்சுன்னு அழ முடியாத உரிமை பறிக்கப்பட்டிருக்கு. அதை பாத்தீங்களா நீங்க? அண்ணில இருந்து ஒரு 32 ஆண்டுகள் கழிச்சு ஒருத்தன் வரான். ஏய், என்னடா ஆச்சு என் காந்தாரியம்மன் கோயில் பிரச்சனை இன்னும் இருக்காம அப்படின்னு பிரச்சனையை கலப்புறான். தேசிய ஆணையத்துல புகார் கொடுக்குறான். புகார் விசாரணைக்கு வருது. மாவட்ட ஆட்சியர் வராது. மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஆணையம் கேக்குது, என்னையா பண்ணீங்க இதுக்குன்னு. சார், ஒரு ஆளுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தோம். எத்தனை பேருக்கே கொடுத்தீங்க? ஒரு ஆளுக்கு 10,000 கொடுத்தோம் சார். மிச்சம் ஒன்றும் கொடுக்கல சார். பேப்பரை தூக்கி போடுறாங்க. அப்ப என்ன சட்டம் இருக்குது? 8 லட்ச ரூபா கொடுக்கணும். வீட்டுக்கு ஒருத்தருக்கு வாரிசு வேலை கொடுக்கணும். சார், அவங்க எங்க இருக்காருன்னு தெரியல. அது தேடுறது தான் அவங்க வேலை. ஆமா அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை அன்றைக்கு விசாரணை போடுறாங்க. சரி, எத்தனை வருஷம் கழிச்சு? 32 வருஷம் கழிச்சு ஒரு ஆண்மகன் வந்தான். அவன் யார் தெரியுமா? யாரு? நான். நீங்க தான் தேசிய ஆணையத்துக்கு போனீங்க. ஆமா. இதுக்கான தீர்வு என்னன்னு நீங்க தான் கேட்டீங்க. சரி, இப்ப நீங்க கேட்பீங்களா? 32 வருஷமா அப்படி கரைக்கிறீங்க. வேற யாரும் பேசலன்றீங்களா? வேற யாரும் தலைவர்கள் இதுக்காக முன்னெடுக்கலன்றீங்களா? இல்லையே. நேரடியா வைகோல் மகனிடம் டீல் பேசணும். ஏய், என்னப்பா நீ சொல்லுப்பா, நீ சொன்னா உங்க ஆளுங்கெல்லாம் கேட்பாங்களாமே. பேசணும். பேசுனீங்க. சரி, என் தம்பி விட்டு பேசுனேன். என்னவோ ஒரு தீர்வு வரட்டும் அப்படின்னு சொல்லுங்க. வைகோ வீட்டுல போய் சாப்பிட்டு இருப்ப, வைகோ கொடுத்த பணத்தை வாங்கி இருப்ப, 2 பேரும் ரகசியமா அங்க எங்க போயிருப்பீங்க, கட்டி குழாவி அப்படியே முத்தமாக கூட போயிருப்பீங்க. இதுக்கு தீர்வு காண தெரியல. இத பேசுனீங்களா? தீர்வு கூட பேசுனீங்களா? நீ போயிடுவ. பாப்பன்னு தெரியும். பேசுவேன்னு ஒரு படத்துல வரும்ல,
அந்த மாதிரி பேசிருக்கீங்களா? வந்தல ம் அவருக்கே இல்லாத அக்கறை ம் இல்ல இத்தனை நாளா இல்லாத அக்கறை உனக்கு ஏன் அப்படின்னு கேட்க முடியுமா? கேட்கலாம் பார்த்து ஏன் உங்களுக்கு அந்த அக்கறை நாங்கள் கேட்கல. நீங்க சொல்ல வர விஷயம் இந்த வாழ்வுரிமை அப்படின்றீங்க, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, பட்டியலின மக்களுக்கு. இது வரைக்கும் நான் வாழ்வுரிமை இல்லாமல் இருக்குதா, மீட்காமல் இருக்குதா? இந்த திராவிட அரசு வந்து உங்களுக்கு நிறைய வாழ்வுரிமைக்கான வாய்ப்பை கொடுத்துருக்குது. என்னுடைய வாழ்வுரிமை என்னது? என்ன ஸ்பெஷலா? இன்னொருத்தங்க எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி நான் இருக்கணும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கிற எல்லா வாய்ப்புகளும் வசதிகளும் எனக்கு வரணும். சரியா? சட்டத்தின் முன்னால் எல்லாரும் சமம். நான் இந்த ஊரில் தமிழகத்தில் சமமாக நடத்தப்படுகிற நான் அப்படின்னு உங்க மனசாரி தொட்டு சொல்லுங்க. சரி சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல அப்புறம் மறுக்கப்பட்டு தானே இருக்கு. இல்ல இதை விட மோசமாக இருந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கிறீங்களே, இதெல்லாம் வெளியில பேசுற அளவுக்கு நாகரிகமாக வந்து உங்களுக்கு இந்த திராவிட அரசுகள் வந்த பிற்பாடு நிறைய செய்திருக்கிறதா சொல்லி பேசுறாங்களே. பிரச்சனையே திராவிட அரசு தானே? இல்லையே, திராவிட அரசு தான் இந்த மக்களுக்கான பாதுகாப்பு ஒரே வழியை சொல்லிட்டு தோழர் திருமாவளவன் ஆர்குமெண்ட் பண்றாரு. நீங்க சும்மா இருங்க, பேசாதீங்க, நம்ம விவாதம் பேசுவோம். நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க, நான் யதார்த்தத்தை கேட்கறேன் நான். ஆனா நீங்க வந்து இது என்ன இந்த கேள்வியெல்லாம் கேட்கும்போது அவர் சொல்றது திராவிடம் இந்த மக்களுக்கான, இன்னும் குறிப்பா சொல்லப்போனா இந்த ஒடுக்கப்பட்ட பட்டியலினத்துக்கான ஒரு பாதுகாப்பு, அதை நாங்கள் வீழ்த்துன்னு நினச்சா முடியாது, வீழ்த்த முடியாது, அதுக்காக நாங்கள் உயிர் தியாகம் கூட பண்ணுன்ற அளவுக்கு அவர் பேசுறாருன்னா அப்போ எதுவுமே செய்யாம தான் பேசுறாரா? அவ்வளோ மலிவானது இல்லை, செய்யாம தான் பேசுறாங்களான்னு கேட்க. ஆண்டைக்கு பலி கொடுக்கப்படும். எங்க உயிர்லாம் அப்படி இல்லை, இது தன்மான உயிர்கள், எங்க சமூகத்துக்காக இருக்கிற உயிர்கள். இப்போ நீங்க எங்க அண்ணன் திருமாவளவன் பாணியில ஐயா வந்து திராவிட மாடல் ஆட்சி ஒரு உயர்கல்வித்துறையில ஒரு அமைச்சராக்கி இருக்காங்கல்ல, ரொம்ப சந்தோஷம்னு நீங்க சொல்லுவீங்க. நான் சொல்லுவேன் பொதுப்பணித்துறை, உள்ளாட்சித்துறை, அப்புறம் காதி, இந்த மாதிரி எல்லா அமைச்சர் உயரிய பொறுப்பு அமைச்சர்களும் எங்கள் சமூகம் அப்போ இருந்தது. காங்கிரஸ் பிள்ளை இருந்துச்சு, திராவிடம் இல்லாத போது இருந்தது. திராவிடம் இல்லாத போது திருப்பதி தேவஸ்தானத்தில் அறங்காவலர் குழு தலைவராக எங்க ஆள் இருந்தாரு. இப்ப நீங்க ஒரு சாதாரண கோயில்ல போக முடியாம போட்டுறீங்க அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப நான் சொல்றது சரியா, நீ சொல்றது சரியா? கோயில் ஒழிப்பு போராட்டத்தை பெரியார் வைக்கத்துல பண்ணாருன்னு நீ பெருமை பித்துற. தமிழ்நாட்டுல ஏன் பண்ணல? நீங்க தமிழ்நாட்டுல கக்கனும் அப்புறம் முத்துராமலிங்க தேவரையாவும் சாமிநாத ஐயரும் சேர்ந்து இங்க பண்ணாங்க. வைத்தியநாத ஐயரும் சேர்ந்து பண்ணாங்க, மதுரையில பண்ணாங்க, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல. இந்த மூர்த்தி தமிழகத்துல 4 கோயில்கள்ல கோயில் ஒழிப்பு போராட்டம் பண்ணிருக்காங்க. ஒரு 60 பேர் மற்றதெல்லாம் பறையர் கோயில்கள்ல. அப்போ நான் பெரியவனா பெரியார் பெரியவனா? உங்களுக்கு வேணா பெரியார் பெரியவரா இருக்கலாம். என் சமூகத்துக்கு நான் 4 கோயில் பிரவேசம் பண்ணிருக்கிறேன். நான் எப்படி சின்னவன் ஒத்துப்பேன்? நீ ஒத்துக்கோ, நீ ஒண்ணும் பண்ணல. வைகோக்கு அங்க வைக்கத்துக்கு பண்ணிட்டு வந்துட்டீங்க, பெரியவரா பேச வரீங்க. இந்த மண்ணுல பண்ணலாம், ஆனா ஏர்போர்ட் மூர்த்தி 4 பண்ணிருக்கிறாரு. நான் தான் உங்களுக்கு பெரியாரு என் பார்வையில. வைக்கத்துல பண்ணவர் உனக்கு பெரியாருன்னு சொல்றல, தமிழகத்தை கோயில் ஒழிப்பு போராட்டம் பண்ணி நான் தான் உனக்கு பெரியாரு. சரி, அப்படியே. அதால நாங்க அப்படி இருந்தோம். ஆனா இன்றையோட நிலை என்ன? சட்டத்தின் மாட்சியை அமல்படுத்துவதற்கு நாங்க கெஞ்சிரோம். இதுக்கு என்ன காரணம்? எல்லா சமூகங்களும் ஏன்னா நாட்டுல 2 அன்டச்சபிள், ஒன்னு அன்சீயபிள், ஒன்னு அன்டச்சபிள். நாங்க அன்டச்சபிள், நாடார்கள் அன்சீயபிள். அது ஒரு காலத்துல, இப்ப இல்ல. இப்போ வந்துட்டாங்க, மேல வந்துட்டாங்க. அவங்க வந்து எம்பிசிக்குள்ள போயிட்டாங்க அவங்க. இப்ப நாங்களும் அன்டச்சபிளா இல்லையா? சொல்லுங்க, நாங்க இன்னமும் அன்டச்சபிளா இல்லையா? சொல்லுங்க. நடக்குது, கிராமம் போயிட்டாங்கன்னு பெருமையா சொல்றீங்களா? ஆமா, அவங்க கிட்ட ஒரு சமூக ஒற்றுமை இருந்தது. நாங்க இந்த பட்டியலுக்குள்ள எல்லாம் எங்களுக்கு வேணாம்னு சொல்லிட்டு வெளியேறிட்டாங்க. வந்துட்டு எம்பிசிக்குள்ள இருக்கிறாங்க. அவங்க உழைப்பு, அவங்களுடைய சமூக கட்டுப்பாடு, அவங்களுக்கான தலைவர்கள் அப்படி வாய்ச்சாங்க. அதனால ஒரு உயர்ந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அடிப்படை அந்த சமூகத்தின் ஒற்றுமை. ஆமா, அன்னைக்கும் உங்களை தொடாம இருந்தான், இன்னைக்கும் உங்களை தொடாம இருக்கிறான். இன்னுமே இந்த பணத்தை சுடுகாட்டுக்கு எடுத்து போக முடியல, என்னை தெருவில் விட முடியல, என்னை சட்டை போட விடல, செருப்பு போட விடலன்னு இன்னும் புலம்பி நிற்கிறீங்களா? நீங்களா ஒரு மனுஷ பிரிவாடா? அப்படி கேளுங்க எங்களை. அந்த கேள்விக்கு உகந்தவர்கள் நாங்க. சரி, அதால ஆரம்ப காலத்தில் இந்த பிடியரசு திட்டம்னு சொன்னாங்க. ஆமா, அது அந்த சமூக ஒற்றுமையை முன்னிறுத்துவது தானே. நாங்க 1 கோடி பேர் இருக்கோம் கணக்குப்படியே, இன்னும் கூட்டினா நிறைய பேர் வருவாங்க. சரி,
அந்த ஒற்றுமை என்கிட்ட இல்லையே, ம் அந்த பற்று என்கிட்ட இல்லையே. நான் வந்து நீங்க என்ன ஆளுங்க அப்படின்னா அப்படி தலையை சொல்லிடுறேன். ம் ஏன்னா இருந்தாலும் இதை வரை கேட்டான் ம் இல்லைங்க. அப்புறம் டக்குன்னு வேற யாராவது பேசி மாத்தறேன். ஏங்க உங்க கம்யூனிட்டி என்னன்னு கேட்டா என்ன ஆளுங்க நீங்க அப்படின்னு கேட்டா எங்கடா எஸ்சி இல்லை எஸ்சிங்க. ஓ சத்தமா சொல்லையா எஸ்சிங்க. எஸ்சினா ம் ஆதி திராவிடருங்க. ம் கொஞ்சம் பழைய ஆளா இருந்தாலும் வச்சுக்க அரிஜினுங்க. ம் கொஞ்சம் நடுத்தரமான ஆளா வச்சுக்க ஆதி திராவிடருங்க. ம் சத்தமா சொல்லியா ஆதி திராவிடருங்க. ம் இப்படித்தானே இருக்கிறோம். யாரா பறையன்? டேய் நான் தான்டா பறையன், நான் பறையன் என்ன போ அப்படின்னு என் தாத்தா சொன்னாருல்ல. ம் சரி. ஆனா இப்போ யாரா பறையன்? பறையன் வந்த செருப்பு வந்த நாய அப்படின்னா கை தட்டான பறையன். ம் என்ன கொடுமை இது? உன் சாதியின் பெயரால் ஒருத்தர் சொல்லிட்டு வந்தான்னா செருப்பால் அடித்து விரட்டுங்கள் அந்த நாய்களை ம் அப்படின்னு சொல்லும் போது பறையெல்லாம் வந்தா செருப்பால் அடின்னு சொல்றாங்கப்பா, கை தட்டுவோம்ப்பா அப்படின்னு வேற சமூகத்துல ஒரு 4 பேரு அதுக்கு என்ன பண்ணும் தட்டினா பிரச்சனை இல்லை. என் சொந்த சகோதரன் தட்டுறான்ல, அப்போ அவனுக்கு அந்த அடிப்படை அவனுக்கு ஊட்டப்படலை. சரி, இந்த ஒற்றுமை அவனுக்கு சொல்லப்படலை. எஜமானர் கூப்பிட்டு எச்ச தட்டை போட்டாருன்னா இப்பா பரவாயில்ல எஜமான் நீங்க 4 படி சோறு வச்சுட்டாரு, பரவாயில்ல நீங்க போன ரோட்ல மீன் குழம்பு பொழுகுது, கறி குழம்பு பொழுகுது, எலும்புல இருக்கிற கறியை சரியா கடிக்காம விட்டாரு அப்படின்னு நான் மகிழ்ச்சி அடையிறேன். சொந்த வீட்டில் ஒரு கஞ்சி வச்சு குடிச்சா கூட என் புள்ள பொண்டாட்டி குடும்பத்தோட ஒரு கௌரவமா குடிக்கின்ற எண்ணம் எனக்கு வரலையே. எவனோ வைக்கிற மிச்ச எச்சசோருக்கு ஓடுறனே. அதனாலதான் இந்த சமூகம் இப்படி இருக்கு. நம்ம இப்படி இல்லை. பறையர்னா எல்லா துறைகளையும் ஆளுமையாக இருந்த சமூகம் இது. அப்படியே கழுதை திருச்சி கட்டருமான மாதிரி ஆயிப்போச்சு. அதால சுயசாதி பற்று கொள்ளும். சுயசாதி பற்று என்பது மட்டும்தான் இந்த சமூகத்தை ஒருங்கிணைக்கும். இப்ப இந்த சுயசாதிக்குள்ள பற்று இல்லாம தான் வந்து இருக்கிறாங்களா? செருப்பால் அடினா அப்படி தான் கை தட்டுறான், ஆமா ஆமா விடக்கூடாதுன்னா அப்ப எப்படி சுயசாதி பற்று? ஒரு வன்னியர் சமூகத்துல இன்னைக்கு 4-5 கட்சி இருக்கு. ஒரு கட்சி இன்னொரு கட்சி தலைவர் பத்தி சொல்லிடுமா? நம்ம சாதி பேர் வன்னியர்னு சொல்லி அவனா வந்தாலும் செருப்பு கொண்டு அடிங்கன்னு யாரா சொல்லுவாங்களா? அப்போ சொன்னா அந்த சமூகம் என்ன பண்ணும்? எனக்கு இருக்கு என்ன இது? ஐயோ அவனும் நம்மால் தனியா சொல்லுமா, கொள்கை வேறு அரசியல் வேறு கட்சி வேறுனாலும் சமூகம் ஒண்ணு தானே. ஆனா என் சமூகம் சிரிக்குத, விடாதீங்க விடாதீங்க, தண்ணியை போட்டு ஏறா மேல டேங்க் மேல. என் உரிமையை நிலைநாட்ட அரசு தவறினால் மற்ற மக்களின் உரிமைக்காக என் உயிரை கொடுப்பேன், இதை செய்யறால மேல இருந்து குச்சிட்டா அப்படின்னா ஒரு சமூக அக்கறை, சமூக உணர்வு. சொந்த தம்பி சொந்த அண்ணன் உள்ள வந்தா அஞ்சலி செலுத்த வந்தாலும் நான் மேல இருந்து கீழே குச்சிருவேன், சுத்துருவேன் அப்படின்னு போதலை சொல்ல வைக்கிறேன். அப்போ உனக்கு எப்படி சமூக அக்கறை இருக்கு? எப்படி உன்னை மற்ற சமூகங்களோ இல்லை இந்த உலகம் உன்னை எப்படி பார்த்து ஒரு மனுஷனா நினைக்கும்? அப்போ உன்னை மனுஷனாக மாத்துற வேலையை 2025 தொடங்கும். அதான் இப்ப நீங்க சுயசாதி பற்றுன்னு சொல்ல வரீங்க. அதான் உங்க காரணம். இதன் மூலமா தான் அரசியல் பற்று வருதுன்றீங்க, வாழ்வுரிமை இதுக்குள்ள வருதுன்றீங்க. இப்ப வாழ்வுரிமை இல்லாம நீங்க கலக்குறீங்க. உண்மைதான். வாழ்வுரிமை பெறுவதற்கு அரசியலா இந்த விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கணும். ரசிகர் மன்றமா இருந்துடக்கூடாது. ஆண்ட சொல்றாரு, அவர் சொல்றாரு, நாங்க வந்து உங்களுக்காக தாங்க ஏசமா, இந்த உடம்புல உசுறு இருக்கிறதே உங்களுக்காக தாங்க ஏசமா, நீங்க சொல்லுங்க ஏசமா அப்படின்னு இருக்கக்கூடாதுப்பா. நம்மளும் அவங்களும் சமந்தான். சொல்லப்போனா நான் கர்வமாவோட சொல்லுவேன், பறையர்கள் நம்மளை அடக்கிறத விட நம்ம ஒரு குடி மேலப்பா. தமிழ் குடிகள்ல நாம வந்து ஒரு நல்ல குடி, மற்ற குடிகள் தமிழர் அல்லாத குடிகளை கம்பேர் பண்ணும்போது நம்ம மிக மிக உயர்ந்தவன்பா. நாம போய் அடிமையா கிடக்கிறோம் அங்க அப்படின்னு புரிய வைக்கணும். அதே சமயத்துல இந்த சமூக சூழல் பிற சாதிகளோடு ஒரு நட்புறவை விரும்புகிற சூழலை உண்டாக்கி இருக்கு. வடக்கே வன்னியரும் பறையரும், தெற்கே தேவரும் தேவேந்திரரும் ஒன்றிணை வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்ற சூழல் வந்திருக்குது. பெரும் சாதியாக இருக்கிற பறையரும் வன்னியரும் எங்க இருந்து ஒருத்தர் போய் நாங்க தான் எங்க சமூகம், அதுதான் சொல்றீங்க. பழைய சாதி நட்பு பிரசாதி பற்று, பழைய சாதி பற்று பிரசாதி நட்புன்னு சொல்ல வரீங்க. சரி, எல்லா சாதி நட்பா, அதான் பிரசாதி எல்லாருமே நட்பா இருக்கணும். ஒவ்வொரு சமூகத்திலும் ஒரு 2-3 பேர் அந்த
ஆதிக்கம் பிடிச்சவன் இருப்பானே, ம், அவனை தப்பு செஞ்சா அவனை அக்யூஸ்டா பார்க்கணும். ம். குற்றம் செய்தவனை தான் தனிமைப்படுத்தி அவனை மட்டும்தான் அவனை மட்டும் பார்க்கணும். தனிமைப்படுத்தணும். அவனை ஒரு சமூகத்தோட சேர்த்து சமூகத்தோட சேர்த்து வராங்களே, எல்லா சமூகத்திலையும் அது நடக்குது. நம்மளால விட்டுடக்கூடாதுன்னு அதுக்குன்னு ஒரு வழக்கறிஞர் டீம், அதுக்குன்னு நீதிமன்ற செலவு எல்லாத்தையும் பார்த்து போட்டுக்கிட்டு அதை வராங்க. மாத்தணும்ன்ற அதை மாத்துவதற்கான வேலை தான் இது சார். நம்ம அதை செய்யல, இப்ப செய்யணும்ன்றீங்க. நம்மளாம் ஒன்னா இருக்கு சார். எவ்வளோ ஒருத்தர் செஞ்சாருக்காக அயோக்கிய உன் ஜாதியில மட்டும்தான் இருக்கிறான், ஏன் ஜாதியில தான் இருக்கிறான். பிசிஆர் தவறா பயன்படுத்த எங்ககிட்ட தான் இருக்கிறான். வேணுமே வன்கொடுமை பண்ற உன் சாதியில தான் இருக்கிறான். உன் சாதியே பண்ணுதாங்க இல்ல, ஏன் சாதி முழுக்க பிசிஆர் தப்பா பயன்படுத்த இல்ல இல்ல இல்ல, யாரோ ஒருத்தர் 2 பேரு. இது வந்து இந்த எல்லா தரப்புலையும் இருக்கு. எல்லா தரப்புல இருக்கலாம். அதை கலைச்சிட்டு ஒன்னா இருக்கணும்ன்றீங்க. அதாவது சினிமாலாம் வந்து போலீஸ் யாராவது திருடன் தீவிரவாதி திருத்தின்னு போனா எல்லாரும் படுங்க படுங்கன்றான்ல, எதுக்கு? நல்லவங்களா பண்ணுவான், திருட மட்டும் ஓடுவான் அவனை பிடிக்கிறது. அதே மாதிரி இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கிற போது நல்லவங்களாம் ஒதுக்கி ஒரு பக்கம் நிற்போம். எவன் தப்பு செஞ்சாலும் தப்பு செஞ்சவனுக்கும் தப்பு செய்யும். அதுக்கு உண்டான சட்ட நடவடிக்கையா இல்ல மன்னிச்சு விடுறதா அது பின்னாடி பார்த்துப்போம். ஒவ்வொருத்தரும் ஒரு சாதிய பேக்ரவுண்டோட அவனை பார்த்துட வேணாம், சமூகம் அமைதியா இருக்கட்டும்னு ஒரு எண்ணத்துல பிற சாதி நட்புவோம். இது ஏன் பிரச்சனை என்ன தெரிஞ்சா? திராவிட ஆதரவாளரா இதை பிரிக்கணும்னு நினைக்கிறீங்களா? எப்படி இது? அதற்கான சதிதான் பல பேர் பண்றான். அப்போ ஒரு சண்டை என்பது சாந்தியும் சமாதானம் வருது தான். இப்பெல்லாம் போய் சண்டையை போட்டு போட்டுக்கிட்டு முன்ன மாதிரிலாம் இல்லைன்னு இப்பெல்லாம் சும்மா ஒரு வயதாக போனாலும் 1000 ரூபாய் 500 ரூபாய் ஆயிடும். அந்த நிலையில் மக்களும் இல்லை. சரி, நான் அப்படியே தான் வரேன். நான் பேசுறதை கழுவுறது ஒன்றா விலை உயர்ந்து நான் அப்படியே தான் இருக்கிறேன். அப்படி இருக்கிற போது ஒரு அடுத்த கட்ட அரசியலை நோக்கி ஒரு நகர்வை நோக்கி கொண்டு போவோம். இன்னைக்கு தமிழர்கள் என்ற அந்த ஒரு வார்த்தையில் ஒரு இனம் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள தயாராகிறது. சாதியாவே இருப்போம், நம்ம தமிழராக வந்து நிற்போம், அண்ணன் தம்பியா நிற்போம். ஒரு வண்டி வேற ஒருத்தனுக்கே ஆள்றதுக்கான இடத்த கொடுக்கணும், நம்ம சேர்ந்து ஆளுவோம்னு சொல்ல வரீங்க. வட மாவட்டங்கள்ல 84 தொகுதிகள்ல பறையரும் வன்னியரும் முடிவு பண்றதுதான் வெற்றி தொழில்கள் அவங்க தான் முடிவு பண்றாங்க. ஆனா இந்த அரசியல் எங்களை எப்படி நிக்குது? நாங்க இருக்கிற இடத்துல அவங்க வந்தா நாங்க இருக்க மாட்டோம், நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இருக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு அரசியல் இங்க தீர்மானிக்குதுல. அந்த அரசியலை தீர்மானிப்பது யார்? அத வன்னிய தீர்மானிச்சா பரவாயில்ல, சரி ஏதோ அவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் இல்ல. ஒரு பறையர் தீர்மானிச்சா சரி அவனுக்கு ஏதோ மனஸ்தாபம் அவன் வந்து இருக்கிறான், அவனை வந்து நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு நீங்க முயற்சி பண்ணுவீங்க. ஆனா ஒரு பெரிய எஜமான மூணாவது ஆளு எஜமான நமக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை. அவன் வந்து இதை செய்யறான்னா அப்போ அந்த செயலை சரி காலங்காலமான இந்த ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு இருக்கிறீங்க. நாங்க ஒன்னா தான் இருக்க விரும்புறோம், யாரையும் ஒருத்தன் வந்து செய்துட்டு இருக்கிறான், நாங்க ஒன்னா தான் இருக்க விரும்புறோம், ஒன்னா இருந்து ஆட்சி செய்ய விரும்புறோம், இன்னொருத்தன் வந்து கலைச்சிட்டு அவன் மேல உட்காந்துட்டு இருக்கிறான்னு அது இன்னும் இத்தனை காலத்துக்கு சொல்லிட்டே இருப்பீங்க. ஏன் அது இங்க நடக்க மாட்டிருக்குது? யார் அந்த 3வது நபர்? திராவிடம் தெலுங்கர்கள், திராவிடம் என்பது தமிழர்களாக பிறகுடிகள் வெளிப்படையா சொல்லணும் இல்லைன்னா இருக்கு. அவங்க தான் இங்க மைனாரிட்டி ஆச்சா, அவங்க நீங்க மெஜாரிட்டி. என்னங்க புரியல, நீங்க மெஜாரிட்டி, நீங்க முடிவு எடுக்கணும். அவங்க மைனாரிட்டி போய் குறை சொல்லிட்டு இருந்தா எப்படி உங்களுக்கு? நான் தான் மெஜாரிட்டியா இருக்கிறேன், நான் போய் ஒரு மைனாரிட்டி கிட்ட சாமி நீங்க என்ன சாமி எதனா பாருங்களேன் அப்படின்னு கேட்கறேன். அதான் எப்படி நீங்க மெஜாரிட்டிங்க, நீங்க ஏன் போய் கேட்கணும்ன்ற எனக்கு புரியலையே. கேட்கறோம்னா அந்த மாதிரி ஆயிட்டோம். இன்னைக்கு நாங்க போய் கேட்போனா காலமா கேட்டுன்னு வராங்க. இப்ப நாங்க பாத்துறோம் போய் என்னப்பா நெல்லுன்றோம். இந்த ஒற்றுமை என்ன இது இப்ப பேசப்படல. அண்ணன் பூவை மூர்த்தி இருக்கிற போது நம்ம மருத்துவரையா பார்த்த அந்த மாநாடு வந்து, அதாவது இது வரைக்கும் ஒன்னும் அப்படி ஒரு மாநாட்டை நான் பார்க்கல. அந்த கடல் மாதிரி கூட்டம், அந்த மாதிரியான ஒற்றுமை ஐயா ராமதாஸ் அவர்களும் பூவை மூர்த்தியும் ஒரே மேடையில உட்கார்றாங்க. அந்த மாதிரி ஒற்றுமை மூர்த்தி அண்ணனால் பேசப்பட்டது, ஆம்ஸ்டாங்காலும் பேசப்பட்டது. நீங்களும் பேசுறீங்க, நானும் பேசுறேன். இப்ப பூவை மூர்த்தியோட தம்பி ஜெகன்மூர்த்தியும் பேசுறாரு. சரி, எல்லாம் ஒன்னா பேசுறாங்க. இந்த அரசியல் 12 காலத்துக்கு முன்னால் பேசப்பட்டது. அது இடையில் ஏன் அது பேசப்படவில்லை? அதற்கான பேசுவதற்கான சூழல் இங்க ஏன் ஏற்படுத்தல? தானா நடந்தது, யாரோ ஒரு கல்பிரிட் அதை ஏற்படுத்தி இருக்கிறார். அப்ப அந்த கல்பிரிட் யாரு? ஏன் அவர் தொடர்ச்சி அந்த திராவிட சதிக்கு ஆளாயிட்டே இருக்கிறார்? அப்படி கேள்வி வரணும் இல்ல? அம்பலப்படுத்துங்க, பேசுங்க மக்கள் கிட்ட. வயிறுதான், திருமாவளவன் தான். இப்போ திருமாவளவன் நம்ம ஏன் சொல்றோம்னா, இப்ப அண்மையில ஒரு ஸ்டேட் நானே மிரண்டுட்டேன்.
எங்களை தாண்டி ஒருத்தரும் திமுகவை தொட முடியாது. ஆமா ஆமா. எங்களை தாண்டி திராவிடத்தை ஒருத்தரும் தொட முடியாது. என்ன தாண்டதுல என்ன இருக்குது? உன்னை தாண்டி தான் அங்க போனா தாண்டி தான் போவோம். உன்னை திட்டி ஒண்ணு ஆக்கிட்டு தான் அவனை எதிர்க்கணும்னா அங்க போகதான் செய்வோம். விட்டு விலகு, இல்லைன்னா நீ வீழ்த்தப்படுவாய். அப்ப அதிகாரம் இல்லாம இந்த 4-2 இல்லாம ரோட்ல நிக்கணும், நீங்க எல்லாம் மேல போகணும், இலக்காரமா எங்களை பார்த்து சிரிக்கணும். இந்த 4-2 விதத்துல எங்க மேல கிரீடம் வச்சிருக்கா? ஒரு அதிகாரம் இருக்குல்ல, ஏதோ ஒரு பேரளவுக்கு அது கூட எல்லாமே இருக்குமே, அதெல்லாம் எல்லாமே இருக்குது. யாருக்கு பயன்படுது? சார்ந்தவங்களுக்கு ஓரளவுக்கு பயன்படுதா இல்லையா? இது விட்டுட்டு ரோட்ல நிக்கணுமா? இருங்க, நான் உங்க வாதப்படியா வரேன். சோறு இருக்குதுங்க, நான் அதை சொல்லல, நான் புரியுறேன், நான் சொல்லிடுறேன், முதல்ல நான் சொல்லிடுறேன். எனக்கு புரியுது. நீங்க என்ன சொல்றீங்க? சட்டியில சோறு இருக்குதுங்களே, சட்டியில சோறு இருந்தா அது என் வயிற்றுக்குள்ள வரணும். சரி, என் வயிற்றுக்குள்ள வரல, சட்டையில சோறு இருந்தானா இல்லைனா? இப்ப சொல்லுங்க உங்க கேள்வி. நான் என்னன்றேன், இப்ப நான் நாடாளுமன்ற உறுப்பினராகவோ சட்டமன்ற உறுப்பினரோ கொஞ்சம் பேர் இருக்க போய் தான் சில விஷயங்களை நாங்க பேச முடியுது, கேட்க முடியுது. இந்த இனத்துக்காக என்ன பேசுங்க சொல்லுங்க. நிறைய பேசி இருக்கிறோமே, நிறைய கேட்டு இருக்கிறோமே. பஞ்சம நில மீட்புக்கு மனு கொடுத்திருக்கிறோம் முதலமைச்சர். ஒண்ணு கொடுத்திருக்கோம், ஸ்டாலின் அவர்கிட்ட பாட்டு கொடுத்து பேப்பர்ல வந்திருக்கு, நீங்க பாக்கலையா? மனு கொடுத்திருக்கிறோம், மனு கொடுத்திருக்கிறோம். நான் தான் கொடுத்திருப்பேன். நான் சொல்றேன், ஈழத்தமிழை காப்பாத்துக்கு சூர்யாவுக்கு கடிதம் எழுதணும்னாரு, கொண்டதே நீங்க தான்டாப்பா அப்படின்னு பொன்சாக சொல்லிட்டான். நல்லா புரிஞ்சுங்க, சட்டியில சோறு அது என் வயிற்றுக்கு வந்தாதான் எனக்கு பிரயோஜனம். அப்படி இல்லைன்னா எனக்கு அது வெறும் சட்டி தான். சரி, வயிற்றுக்கு வராதவா இவ்வளவு கூட்டம் அந்த பக்கம் நிக்குது, வயிற்றுக்கு வராதவா இவ்வளவு கூட்டம் அங்க நிக்குது. ஆமா, இல்ல எவனாவது பறையர்னு சொல்லி வந்தான்னா செருப்பால வச்சு விரட்டுங்க அந்த நாயிலன்னா பறையன் கை தட்டுவானா? சொல்லுங்க. இப்ப திருமாவளவனால இல்ல திமுகவால அந்த பறையர் சமூகத்துக்கு ஒரு துளி கூட நடக்கல, எதுவும் இல்லைன்றீங்களா? சில விஷயங்கள் நடந்திருக்கலாம், நான் மறுக்கிறதுலாம் இல்லை. ஒண்ணுமே அவரால் எதுவும் ஈரியம் தான். எங்களுக்கு 1-2 நடத்திருக்கலாம், எங்களால் பலருக்கு பலது நடந்திருக்கு. உதாரணத்துக்கு பறையர் சமூகத்தை வச்சு அந்த டிமாண்டிங் கெப்பாசிட்டிக்கு தலைவர் எங்க அண்ணா வராரு, பறிக்கிறாரு, இல்ல கேட்கிறாரு, இல்ல கெஞ்சுறாரு, வாங்குறாரு, ஏதோ ஒரு நாள் வாங்குறாரு. நான் வாங்கி யாருக்கு நீ தரணும்? தரணும் இந்த மக்களுக்கு தரணும். சொல்லுங்க. 4 எம்எல்ஏ எத்தனை பேர் பறையர்னு சொல்லுங்க, 2 எம்எல்ஏ எத்தனை பறையர்னு சொல்லுங்க, சொல்லுங்க. எல்லாரும் அடித்தட்டு மக்கள் தான். ஆனால் என் தியாகம், என் உழைப்பு இருக்குல்ல. ஒருத்தர் நம்ம வீட்டுல வேலை செய்யற, ஒரு வேலை செய்யறானே, இன்னொருத்தர் பக்கத்துல சும்மா நிக்கிறானே, நீ எதுவுமே சம்பளத்தை பக்கத்துல கொடுத்துருவியா? வேலை செய்யறவனுக்கு கொடுக்கணும் சம்பளத்தை. நியாயம் இது. வேலை செய்யறது தான் அந்த கூலி போனோம். வேலை செய்யணும். நீங்க ஒன்னா இப்படி தனிச்சு இருக்கிறதாலதான் ஒரு தனிப்பட்ட முத்திரை இது தலித் கட்சின்னு முத்திரை கொடுத்தப்படுது. இது ஒரு பொது கட்சியா வரட்டுமே, எல்லாரும் சேர்ந்து உள்ள அரவணைச்சிட்டு போவோமே. நான் என்ன சொல்றேன், நான் ஒன்னும் ரொம்ப வீக்கர் செக்ஷன் இல்லை. நான் 2ல ஒருத்தன், 3ல ஒருத்தன். இந்த நாட்டுல கிட்டத்தட்ட 19% வரும். அதான் சொல்ல 1 கோடி பேர் இருக்கும். எனக்கு சப்போர்ட் தேவையா? சொல்லுங்க. ஏன் சப்போர்ட் தான் மத்தவனுக்கு தேவை. சரி, இன்னைக்கு திமுக ஜெயிச்சிருக்குன்னா இன்னைக்கு முத்துவேல் கருணாநிதி சொல்ல முடியுமா? எங்களை சொல்றாருல 13% இந்த மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, எங்கள் வெற்றியில் 13%. சொல்ல வேற எந்த சமூகம் இப்படி பல்கா போட்டுக்குதுன்னு இல்ல. அது நான் ஒருத்தன் தொட தேடணுமா? டேய், நான் இவ்வளவு இருக்கேன், என்ன சொல்றேன்? அப்படித்தானே இருக்கணும். நாங்க அவர் இதற்கு அப்படி கேட்கல, டிமாண்ட் பண்ணல, வலிய ஆதரவு கொடுத்துங்கிறதான் உங்க ஆதங்கம். வலிய நாங்க போய் அங்க தொங்கி நிக்கிறதால எங்களுக்கு வாழ்க்கையே மறுக்கப்பட்டிருக்குன்னு நான் சொல்றேன். சரி, இந்த மாநாடு கருத்தரங்கம் என்ன விழிப்புணர்வை கொண்டு வந்து என்ன மாற்றத்தை கொண்டு வரும்னு நினைக்கிறீங்க? எல்லா சமூகமும் அதில் வராங்களா? இல்லை, இப்போதைக்கு எல்லா சமூகமும் வரல. எங்க சமூகத்து ஆட்களே தான் கூப்பிடுறோம். யாருன்னா வந்தா நம்ம ஒன்றும் வர வேணாம்னு சொல்லலாம். அந்த அஜெண்டாவில் அவர்கள் இல்லை. யாராவது அந்த பக்கம் போறாங்க, என்னப்பா பிரசாதி நட்புன்னு போட்டிருக்காங்க, சரி உள்ள போய் பார்ப்பேன், வராதப்பா அது சொல்ல மாட்டாங்க, சொல்றதுக்கு இல்லை. ஆனால் 2 சமூகங்களும் பிற சமூகங்களும் சேர்ந்து நடத்துவோம். அது கொஞ்ச நாள் முதல்ல எங்க ஆளுங்களுக்கு இப்பா நம்ம சாதி பற்றுக்கொள்ளணுமா முதல்ல அப்படின்னு சொல்லி கன்சிடம் சொன்னார்ல, சாதியாய் சேருவோம், அப்புறம் சாதிகளாய் சேருவோம். இப்ப நீங்க தமிழ் தேச அரசியல் நம்ம சேருக்குள்ள பேசினா நம்ம அடிக்கணும்னா யார் தெரியுமா? கொடுத்துருக்காரன் தான். தமிழ் தேச அரசியல் போடுறீங்க, பண்ண கொடுத்துருவானா? இவனுவா கேட்கறது
இப்போ அது மாதிரி எல்லா சமூகமும் ஒத்துமையா இருக்கணும், போனோம் வரணும், எல்லாத்தையும் ஒரு நாள் அக்யூஸ் இருக்க தான் செய்வான். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், அதை அவனை இந்த சமூகம் தள்ளி விடணும்பா அப்படின்னா. ஓ மூர்த்தி வந்து இப்போ கூட்டம் போட்டோடனே வண்டி எல்லாம் பொண்ணு கொடுத்துருவாங்களா? இவங்க கேட்குற கேள்வி ஃபேஸ்புக் பொண்ணு எடுத்துருவாங்க, பொண்ணு கொடுத்துருவாங்க. ஏன்டா அதில் தான் உங்க எண்ணமே இருக்குமா? சரி நான் பறையிறது, நீ பறையிறது தானே. சரி, நீ திமுக ஓட்டு போட்டு காலங்காலமா செக் எடுத்து வேலை சரி அவங்க அங்கிருந்து நடந்துருதா? அதுதான் அதை கேட்க மாட்டாங்களா இவங்க? இவங்க இவங்க பறைங்கிறன்னு சொன்னாலே நம்ம அப்படி அவன் உள்ள இருக்கிறவன் வெளில யாரு திரும்ப எஸ்சியா இவனுங்களா காலனி காணுங்களா அப்படின்னு அவன் உள்ள இருக்கிறான். இவங்க நம்ம காலனின்னு தெரியக்கூடாதுப்பா, இவங்க இப்படியே வளர்த்து எடுக்கப்பட்டோம். ஏன்னா எதிராளி நம்ம இழிவாக நினைக்கிறாங்கன்னு நீங்க நம்ம சொல்றோம்ல. சரி, முதல்ல நான் இழிவு இல்லடா, ஏய் என்ன உன்ன மாதிரி நானு ஐயா அப்படின்னு நான் முதல்ல வரணும். அதற்கான விஷயம் தானே இது. அம்பேத்கர் சொல்றாரு, அடிமையை அடிமை என்று உணரவை. நீ ஒன்னும் புடுங்க வேணாம், நான் போய் வெட்டி வீழ்த்து ஏதோ வீழ்ந்த படுகளை கணக்கில் எடுப்போம், விடுதலை போர்களை கடனை எடுப்போம், என் தலைமையில் இங்கே ஒரு விடுதலை போர் நடக்க போகுதுன்னா நீ சொல்லாதரா சாமி. அடிமைய அடிமைன்னு சொல்லிட்டா வச்சிரு, அவன் வருவான், அவன் வந்துருவான். என் சமூகத்துல என் இளைஞர்கள் தங்கள் வரலாறை முதுகில் சுமக்கிறார்கள். அந்த வரலாறு அவர்களை விடுதலை செய்யும். பிடல் காஸ்ட்ரோ வரலாறு தெரியாத எந்த சமூகமும் ஒரு வரலாற்றை படைக்க முடியாது. புரட்சியாளர் அம்பேத்கர் நீ உன்னை உணர்ந்து கொள். ரெட்டமலை சீனிவாசன் உணர்த்த வந்து வாங்கி தருவான்னு சொன்னாங்களா? அப்போ இப்ப சொல்றீங்கல்ல, உங்களுக்கு ஒரு கோவை செய்யும் பிரிவு, எங்களுக்கு நான் சொன்ன முன்னோர்கள் பொது இடங்களில் பட்டியல் சமூக மக்கள் பயன்படுத்தக்கூடாது என்பதை சென்னை மாகாணத்துல சட்டமா போட்டு நான் பறையன் எழுதிக்கு போனாரு என் தாத்தா. அவரு தான் என் தாத்தா. டேய் உன் தாத்தா என்ன தெரியுமா பண்ணாரு? சட்டமன்றத்துல தீர்மானத்தை போட்டு சட்டத்தை போட்டு அவன் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணட்டா அப்படின்னு எழுதின்னு போனாரான்னு பிறகு தானே எப்போ இவங்க சரி இவ்வளவு கையை பிடிச்சிக்கிட்டு போனாங்களாப்பா இப்போ அப்படின்றது மறையும். பூணல் போட்டவன் சனாதனவாதி என்று சொன்ன ராஜாதி தான் கோயில் நுழைவு மட்டும் பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்தாரு. யாருக்கு தெரியுங்க? முனுசாமிங்கிற ஒரு ஒடுக்கப்பட்டவரை பழனி கோயிலுக்கு கூட்டும் போய் இவருக்கும் பரிவட்டம் இவரும் உள்ள விடணும்னு சொன்னது பூணூல் போட்ட பார்ப்பனர். ஈவேரா கும்பல் இல்ல. சரி, இவங்க என்ன சொல்லணும்? கோயில் ஒண்ணா நாங்க தான் பண்ணோம். அதான் நீங்க மானம் போது தெரியல. ஏ பட்டிமன்றம் போடுவோம். ஏ பட்டிமன்றமா என்ன அடல் சொல்லி அந்த பட்டிமன்றம் சரி போட்டு அதுல இந்த ஏ பட்டிமன்றம்லாம் கூட குறிப்பு எடுத்துன்னு வருவீங்களா தம்பி நீங்க? இல்ல அதாவது கடவுள் கொள்கையை பரப்புவதில் காம சுவையை அதிகமாக கையாண்டது சைவமா வைணவமா? இதுதான் சைவமா வைணவமா? கடவுள் கொள்கை பரப்புவதில் காம சுவையை அதிகமாக கையாண்டது, செக்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணது சைவமா வைணவமான்னு பட்டிமன்றம். காசு கொடுத்து பட்டிமன்றம், காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி வரணும். கோவை ராமேஸ்வரம் நிறைய டிக்கெட்டை பொம்பளைங்களுக்கே கொடுப்பாரு. நாங்கெல்லாம் அதுல போய் தான் பேசி எல்லாத்தையும் கத்துக்கணும். நாங்கெல்லாம் பெரிய அரசியல், அதுதான் திராவிடம், அதோட நீட்சி தான் திராவிட மாடல் ஆட்சி. அதனால்தான் நீங்க பொன்முடி இப்படி பேசுறாரா? அந்த பொன்முடி தானே பேசுறது. படுத்தா 10 நின்னா 5ன்னார்ல, அந்த ஸ்பீச்ல தான் இது வருது. இப்போ இது எல்லாம் தெரியாதால் தானே நாங்க உங்க பின்னாடியே அஞ்சுனுறோம். எங்க பொம்பளைய கூட்டாந்து உங்க கிட்ட விட்டுக்கிட்டேன் நீங்க பேசுறது தப்பா சொல்லாதீங்க. எங்க வீட்டு பெண்களை கொண்டு வந்து உங்க கூட்டத்துல நிறுத்திக்கிட்டுன்னு பேசுங்க. அப்படி சொல்லி நீங்க சொல்ற விதம் வேற. கூட்டத்துக்கு அனுப்புறோம், நீ என் கூட்டத்துக்கு வந்தோடனே நீல எஸ்சின்ற தெரியாதால் தானே. இந்த நாய் நல்ல நாய்ங்க இல்ல அப்படின்னு எங்க வீட்டு பெண்களுக்கோ ஆண்களுக்கோ தெரிஞ்சா நாங்க அனுப்புவோம். இவங்க இந்த மாதிரிலாம் பேசிருக்காங்கப்பா. கூட்டு நிக்க வச்சுட்டு நீங்க எஸ்சியா அப்படின்றது ஓசிர போறீங்களா அப்படின்றது. அப்போ எந்த இனமும் தன்னை அறியாத கால் இருக்கிறவனுக்கு எப்போ மேல நடக்க முடியாதுப்பான்னா அவன் நடக்காம தானே இருப்பான். ஏய் நடந்து வாடா அப்படின்னா கொஞ்சம் ஊனமா இருக்கிறவங்க கூட வந்து கொஞ்சம் வேகமா நடந்து வந்துருவாங்கல்ல. அப்போ இவ்வளவு சக்திகளை உள்ளடக்கிய என்னை நீர் போன்றவன்
எவ்வளவு தூக்கி மேலே வைத்தாலும் கீழ் நோக்கியே போகிறான்னா நான் என்னத்தான் ஆவேன். எப்பா நம்ம கீழ் நோக்கி தான் போவோம்பா அப்படின்னு நான் ஆவனா ஆக மாட்டேன். அப்படிதான் ஆவேன். அதால நான் யாருக்கு அடிமை? இந்த அரசியல் தான் நீங்க எடுக்க போறீங்க. சரி, நல்லதா நடக்கட்டும்ப்பா. அடுத்து இறுதியா ஒரு கேள்வி. பொன்முடி இன்னைக்கு பேசியிருக்கிற இந்த விஷயம் சைவ மதத்தினரையும் வைணவ மதத்தினரையும் புண்படுத்தி இருக்கிறதுன்றது வேற. அதை தாண்டி அவர் சொல்லக்கூடிய அந்த தத்துவம் இருக்குதுல்ல, நின்றுகிட்டு இருந்தாக்கா ஒரு காசு, படுத்துட்டு இருந்தா ஒரு காசுன்ற மாதிரி. இது வந்து அந்த கட்சி சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கூட கண்டிச்சிருக்கிறாங்க. மற்ற பிற கம்யூனிஸ்டுகளும் மற்றபடி இருக்கக்கூடிய முற்போக்குவாதிகளும் இதை பற்றி எதுவும் பேசலை. இந்த போக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திமுக என்றால் செக்ஸ், ஆபாசம் அப்படின்னு சொல்கிறீங்க. இரட்டை அர்த்த செக்ஸ் வசனங்கள் வரணும் கூட்டத்துக்கு. அவர் செக்ஸ் ஃபீலிங்கோட சூப்பராக பேசுறாரு தலைவர், கை தரணும். கொள்கைக்கு வரல, கிளுகிழுப்புக்காக வராங்கன்றீங்களா? ஆரம்பத்திலிருந்தே நான் 1000 உதாரணங்களை சொல்லுவேன். அது பெரியாரிலிருந்து, ராமசாமி நாயக்கரிலிருந்து, அண்ணாதுரையிலிருந்து, கருணாநிதியிலிருந்து, இன்றைக்கு கடைகோடியில் இருக்கிற பேச்சாளர் வரை இவங்களோட பேச்சு என்பது இரட்டை அர்த்தம். அவ்வளவுதான். மாற்ற முடியாதுன்றீங்க. அதுதான் அவங்க கொள்கைன்றாங்க. நாங்க பெரியாரிடம் இருந்து இதை கற்றுக்கொண்டோம். எங்களை நீ உன்னை நீ எங்க அப்பான்ட்டான். அப்ப என்ன அர்த்தம்? உன் முன்னாடி தானே தேவையான அர்த்தம். விதவை பொட்டு இல்ல, பேரை மாத்துங்க, கைமின் நோய் ஒண்ணுக்கு மேல வந்துடும். அதுக்கு என்ன அர்த்தம்? இதெல்லாம் பேசினா எவ்வளவு? அதே மாதிரி அவர் பேசிதான் வளர்ந்தாருன்றீங்க. அதாவதுங்க, மனுஷனுக்கு வந்து இந்த செக்ஸ் இருக்குல்ல, இந்த மாதிரியான கிளிகிழிப்பான பேச்சு. ஒரு புக்கை வாங்கினா டக்குன்னு கிசுகிசு முதல்ல படிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? பத்திரிகைகள் உங்களுக்கு அனுபவம் இருக்கும். டக்கு டக்குன்னு பிரிச்சு கிசு, என்ன நடிகை, அந்த நடிகை, இந்த நடிகை, அவனா இவனா. அப்ப அது ஒரு உளவியல் நோய். அது அந்த நோய் இங்க நிறைய பேருக்கு இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு போனா, ஒரு பெரிய தொலைக்காட்சி நிலையத்துல ஒரு நிகழ்ச்சி, அதுல ஒரு கடிதத்தை படிக்கிறாங்க. இந்த மாதிரி நான் ரொம்ப அழகா இருப்பேன், நானும் என் புருஷனும் ரோட்ல போனா எனக்கு முன்னாடி சுமாரான பெண்கள் வந்தாலும் என் புருஷன் ஒத்துத்து பாக்குறாரு அப்படின்னு சொல்லும் போது, என் புருஷன்கிட்ட ஏதாவது குறை இருக்கா அப்படின்னு ஒரு பெண் ஒரு கேள்வியை வாசிப்பாங்க டாக்டர் கிட்ட. அந்த டாக்டர் சொல்லுவாரு, ஏமா பார்க்கலாம் தாமா அவங்ககிட்ட குறைக்குது, பார்த்தா அவன் சரியா இருக்கிறாம்மா. அப்ப ஆம்பளைனா ஊர் மேயணும், ஆம்பளைக்கு ஒரு ஒழுக்கம் கிடையாது. ஆம்பளைனா பொம்பளை பார்த்த உடனே அப்படியா ஆகுமா அப்படின்னு பார்த்தா அவன் ஆம்பளை. இதுதான் திராவிடம். பெண்களை வெறும் நுகர்ந்து பார்க்கிற, கொச்சைப்படுத்தி பேசுகிற பொருளா அவங்க பார்க்கறாங்க. ஆனால் எங்கள் ஊரில் எங்க சாமிகள் எல்லாமே பெண்கள் தான், எல்லாமே அம்மன் தானே. குலதெய்வ வழிபாடுல இருந்து ஊர்ல இருக்கிற கோயில் வரைக்கும் பெண்கள் தான். இங்க இருக்கிற நதிகளின் பெயர்கள்லாம் பெண்கள் தான். எதுக்கு வந்து மதர் டங் தாய்மொழின்னா, எதுக்கு அதை தாய்மொழின்றான்? தாய்மாரி எனக்கு அதாவது தமிழை படித்தவனே என் தாய் தடுத்தாலும் விடன்றான். அப்ப அவ்வளவு சிறப்புகள் இன்னைக்கு பல, அதாவது ஒரு வீட்டுல பெண் குழந்தை பிறந்துட்டா அதை தெய்வமா வச்சு போற்ற உலகம் இல்ல. ஆண் குழந்தைகளை விட எந்த சமுதாயம் இருந்தாலும் ஒரு குடும்பத்துல ஒரு அப்பா ஆணை விட பெண் பிள்ளை மீது ஒரு பாசம் வச்சிருப்பாரு. அப்பா நாளைக்கு செத்தா என் தலைமுறையில வந்து என் குழந்தை அழுவும்பா, கெட்டு வந்தா கூட ஒரு கஞ்சி குடினா என் குழந்தை விட்டு போயிடலாம்பா. அப்படிதான் நாம் பெண்களை சீர்தூக்கி வச்சிருக்கோம். இவங்களோட பார்வை முழுக்க பெண்கள்னால அது ஒரு செக்ஸ் டாய். அந்த டாய்க்கு உணர்வு இருக்காது, உயிர் இருக்காது, எதுவுமே இருக்காது, வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி சிந்தனை கொண்டது தான் திராவிடம். அதோட வெளிப்பாடு தான் பொன்முடி பேசி. நல்லது. நிறைய பணிகள் உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய அந்த முயற்சி, பிரசாதி நட்பு முயற்சி வந்து வெற்றிகரமாக முடியிட்டு இருந்தது. வாழ்த்துக்களோடு முடிக்க நன்றி, வணக்கம். பறையர் வாழ்வுரிமை அரசியல் கருத்தரங்கம் நாள் ஏப்ரல் 14 திங்கட்கிழமை காலை 10 மணி. இடம் பிரினிதா பார்ட்டி ஹால், கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகில், ஊரப்பாக்கம். அழைக்கிறார் ஏர்போர்ட் மூர்த்தி. புரட்சி தமிழகம் பறையர் பேரவை.